அனைவருக்கும் வணக்கம். பிக்யூயின் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இன்று சுவையான பாசிப்பயிர் பாயசம் செய்வோம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது பாசிப்பயிறு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய், நெய், பச்சரிசி. ஒரு பவுலில் பாசிப்பயிரை எடுத்து போட்டுக்குவோம். அதை தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற டஸ்ட்லாம் வெளியே வந்துடும். கழுவின பாசிப்பயிரில் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பு வெந்து மலர்ந்து வரும். இப்போது பாயசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சரிசியில் இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ தேங்காய் ஒரு 3-4 பீஸ் எடுத்து அதில் இருக்கிற தோலையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். அப்படியே போட்டோம்னா பாசிப்பருப்பு பச்சைப்பயிர் பாயசம் ஒரு மாதிரி கலராக இருக்கும். அதனால் அதை எடுத்துட்டா பார்க்க நல்லாயிருக்கும், சுவையும் இருக்கும். ஒரு கத்தி வச்சு தேங்காயோட தோலையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் தேங்காய் பல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஊற வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 ஏலக்காயும் கலந்து அரைச்சிக்கலாம். தனியாக ஏலக்காய் பொடி போட்டால் அது ஒரு மாதிரி பாயசத்தில் மிதக்கும். இதையெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி பாலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பயிர் பாயசத்தில் கலக்க வெல்லத்தை பொடிச்சுக்கலாம். பொடிச்சு நம்ம சுவைக்கு ஏற்ப, இனிப்பு சுவைக்கு ஏற்ப ஒரு கப் பாசிப்பயிருக்கு 2 கப் வெல்லம் போடலாம், அல்லது 1.5 கப் போட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு, இந்த மண் இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். நல்லா மெல்ட் ஆகட்டும். பாசிப்பயிறு நல்லா வெந்து மலர்ந்துருச்சு. இதுதான் சுவை அதிகமாக இருக்கும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பருப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சுவைக்கிறதுக்கு. வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை வடிச்சுக்கலாம். ஒரு ஸ்டெய்னர் வச்சு டைரெக்டாக அப்படியே பாசிப்பருப்பில்
ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், நிறைய அதில் டஸ்ட் இருக்குது. அதெல்லாம் மெல்ட் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தடுக்கா ஃபேன் வச்சு அதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி முந்திரியை போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த அரைச்சி வச்சுருந்த பால், தேங்காய், பச்சரிசி, ஏலக்காய் போட்டு அரைச்சி பால் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாசிப்பயிறுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து இதாகிட்டுருக்கு, வறுபட்டுருக்கு நெய்யில். நல்லா வறுத்துருச்சு. அதை வந்து பாசிப்பயிறு பாயசத்தில் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பாசிப்பயிறு ரெடி. சுவையான பாசிப்பயிறு பாயசம் ரெடி. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதை வந்து சாப்பிட தயார் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் வறுத்த முந்திரியை மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான பாசிப்பயிறு பாயசம் ரெடி. இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.